ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கோயம்புத்தூர் ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் உணவகம் ஒன்று சுவாரஸ்யமான போட்டி ஒன்றை நடத்தியது. அரை மணி நேரத்தில் 6 பிளேட் பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாயும், 5 பிளேட் பிரியாணி சாப்பிட்டால் 50,000 ரூபாயும், 4 பிளேட் பிரியாணி சாப்பிட்டால் 25,000 ரூபாயும் பரிசாக அறிவித்தனர். இந்த விளம்பரத்தை பார்த்து 300 நபர்கள் போட்டியில் பங்கேற்க குவிந்துள்ளனர். பிரபல நகைக்கடை உரிமையாளரான பாபி செம்மனூர் உணவகத்தை பிரபலப்படுத்துவதற்காக சாப்பாட்டு போட்டி நடத்தினார். அந்த போட்டியில் பலரும் போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் பிரியாணியை சாப்பிட்டனர். பொதுவாக இந்த மாதிரியான போட்டியில் உணவின் மீது உள்ள பிரியத்தாலும் மகிழ்ச்சியாகவும் பலரும் பங்கேற்பது வழக்கம். ஆனால் தனது மகனின் மருத்துவ செலவிற்காக ஒருவர் பங்கேற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. செகண்ட் பிரைஸ் 50,000 ரூபாய் கேஷ் விடு. வாடகை கார் ஓட்டுநரான கணேசமூர்த்தி என்பவர் தனது 15 வயது மகன் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மகனை பள்ளியில் சேர்ப்பதற்கு 19,000 ரூபாய் தேவைப்படுவதால் இப்போட்டியில் பங்கேற்றதாக கூறியுள்ளார். மகனுக்காக தந்தை கண்ணீரோடு போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிட்ட காட்சிகள் காண்போரை கண்கலங்கச் செய்கிறது. போட்டியில் பங்கேற்ற யாராலும் 6 பிளேட் பிரியாணியை சாப்பிட முடியாததால் அதிக பிளேட் சாப்பிட்ட 3 நபர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. 3 பிளேட் பிரியாணி சாப்பிட்ட கூலி தொழிலாளி சதீஷ் 1 லட்சம் பரிசு தொகை வென்றார். மகனுக்காக கண்ணீர் மல்க போட்டியில் கலந்து கொண்ட கணேசமூர்த்தி 2.5 பிளேட் பிரியாணி சாப்பிட்டு 50,000 ரூபாய் பரிசு தொகை வென்றார். 2.25 பிளேட் பிரியாணி சாப்பிட்ட ஆட்டோ ஓட்டுநர் கிரண் 25,000 ரூபாய் பரிசு தொகை வென்றார். வெற்றி பெற்ற மூவரையும் உணவகத்தின் உரிமையாளர் பாராட்டி பரிசு தொகையை வழங்கினார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.